Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். வரக்கூடிய நாட்களில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் எம்இ பற்றியும் எம்பிஏ பற்றியும் எம்சிஏ பற்றியும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். சரியா, ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது செமஸ்டர் எக்ஸாமினேஷன் இப்போ தான் நமக்கு முடிஞ்சிருக்கு. இந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷன் முடிஞ்சோடனே பசங்க வந்து நம்மள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணது, அதே மாதிரி நீங்கள் யூடியூப்லேயும் பார்த்துக்கலாம். நிறைய பசங்க கேட்டு சார் எங்களுக்கு வந்து ரிசல்ட் டேட் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் ரிசல்ட் வந்து எந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த வெப்சைட்டோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது COE1.anna UNIV.edu. சரியா, இந்த வெப்சைட்டில் தான் நம்ம செக் பண்ணோம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 லாகின் இருக்கும். அதாவது இன்ஸ்டியூஷன் லாகின் அப்புறம் ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்னு சொல்லி 2 லாகின் இருக்கும். இன்ஸ்டியூஷன் லாகினில் உங்கள் காலேஜ் போய் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் காலேஜோட மொத்த ரிசல்ட்டையும் எடுத்துக்குவாங்க. சரியா, ஸ்டூடெண்ட் லாகினில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் அதில் இருக்க கேப்சா, இதை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக நமக்கு என்ன சொல்லுங்கள் ரிசல்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அட்டென்ஷன் டு ஆல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சரியா, இங்கே வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பற்றி தான் இப்போதைக்கு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சரியா, ரீவேல்யூஷனை பற்றியும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுதான் ரீசெண்டாக இருக்கிற அப்டேட் வந்து இதுதான். சரியா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பற்றியும் இந்த மாதிரி அப்டேட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து அந்த ஏப்ரல் மே எக்ஸாமினேஷன்ஸோட அந்த ரிசல்ட் வந்து இன்னும் நமக்கு வந்து வெளியிட கிடையாது. சரியா, அதனால் இந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு ரிசல்ட் வந்து சில டைம்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அரியர் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் அதாவது செகண்ட் செமஸ்டர் முடிகிற நேரத்தில் அரியர் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லிடுவாங்க. அப்போ கூட இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர், இந்த தேர்ட் செமஸ்டர், அதாவது ஆர்ட் செமஸ்டரோட ரிசல்ட் வந்து வந்திருக்காது. அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அரியர் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. அந்த அளவுக்குலாம் நமக்கு ரிசல்ட் வந்து டிலே ஆகும். சரியா, அதனால் ரிசல்ட் வந்து உடனே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ரிசல்ட் வர்றதுக்கு வந்து டிலே ஆகும். பேப்பர் ரிலேஷன் கேம்ப் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, இருந்தாலும் ரிசல்ட் வர்றது வந்து டிலே ஆகி தான் வரும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து மே மாதத்துக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.